ஏ அன்பு, என்னாச்சு? ஏன் உடம்பு ரொம்ப சரியில்லையா? இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். இங்க வாடாம்மா. என்னாச்சு? உங்க வீட்டு நினப்பு வந்துருச்சா? ஃபீல் பண்ணாத, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். சரியா? இல்லைங்க, அம்மாவோட நினப்பாவே இருக்கு, பார்க்கணும் போல இருக்கு, பேசணும் போல இருக்குங்க. இல்லடி, நீ பேசுறதாலோ பார்க்கறதாலோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா உன்னை இன்னும் மனசு கஷ்டப்படுற மாதிரி திட்டுனாங்க. என்னால தாங்கிக்க முடியுமா? நீனே சொல்லு. நம்ம சொந்தத்தில் ஒரு பொண்ணை கட்டிக்கூடான்னு சொன்னதுக்கு கேட்காம லவ் பண்ணுறேன்னு இழுத்துட்டு வந்துட்டு இப்போ பொண்டாட்டிக்கு தாளாட்டு பாடுறாரு. கழுதைக்கு எக்கேடா எட்டு போட்டும் போ. என்னடி பண்ணாத்தா, ஆளையே பார்க்க முடியல. என்னத்தக்கா சொல்கிறது? வீட்டில் மருமகளுக இருந்தாலும் நாம தானே ஒரு சில வேலையெல்லாம் இழுத்து போட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த காலத்து பிள்ளையே என்ன வேலை பார்க்குறாளுங்க இப்போ. விடுடி விடுடி, எல்லாம் அப்படித்தே இருக்கிறாளுங்க. நம்மளை மாதிரியா வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு ரெட்டை குடம் போட்டுக்கிட்டு தண்ணி தூக்கணும். இப்போ எவ அப்படி வேலை ஆக்குறா சொல்லு? வாமா மங்களம், வா. என்ன நல்லா இருக்கியா? எங்கடி மங்களம் வந்திருக்காளா? வாடி வா. என்னடி மங்களம், எப்படி இருக்கா உன் புது மருமக? என்ன தாத்தா சொல்கிறது? கொஞ்சமாவது நம்ம கூட ஒட்டுனது தட்டுனதாக இருக்கணும்டி. உன் மகந்தா உன் பேச்சை கேட்காம எவ்வளோ ஒருத்தையை கூட்டிகிட்டு வந்துட்டேன். என்ன பண்ணுறது? இந்த காலத்து பிள்ளைகள எங்கே தாய் தாப்பன் பேச்சை கேட்குதுங்க? ஆமாண்டி பொண்ணாத்தா, பாவம் மங்களம் ஒத்த பிள்ளையை பெற்றுவிட்டு அவள் இஷ்டத்துக்கு அவள் பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்க முடியல. என்ன பண்ணுறது? வருத்தப்படாதடி, விடுடி. வாழ போகிறவே உன் மகன். சண்டை செல்லு போடாமல் ஒத்து உணர்ந்து போ. நம்ம 1000 ஆறுதல் சொன்னாலும் அவளால் ஏற்றுக்க முடியுமாடி சொல்லு? அவள் பிள்ளை வாழ்க்கையை பற்றி அவள் எம்பிட்டு கணா கண்டிருப்பா, ஒத்த பிள்ளையை வச்சுக்கிட்டு. ஆனால் அந்த பயப்பிள்ளை பண்ணிட்டு வந்துட்டானே. இந்த கிளவிகளை திருத்தவே முடியாது. பாவம் அந்த அக்கா வாட்டுக்கு இருந்தால் கூட மகன் மருமகளை கோவம் தின்னானா அது வாட்டுக்கு அனுசரித்து ஓட்டும். இந்த கிளவியெல்லாம் சேர்ந்து பாவம் அந்த மங்கள அம்மாவை மனசை கெடுத்து குடும்பத்தில் கும்மி அடிச்சு விட்டுருவாளுங்க போல. இதோ வர்றேன். ஏ அங்கு கிளவி, உன்னால் சும்மாவே இருக்க முடியாதா? நான் என்னடி ஆத்தா பண்ணனே? உலகம் நடப்பத்தான் சொன்னேன். இப்போ என்னடி உனக்கு? ஏதோ அவள் வருத்தத்தில் இருக்காளேன்னு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தான். ஆமாம், ஆறுதல் சொல்லி கிழிச்சிங்க. எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றிட்டு சவுடால் பேசுகிறீங்க. இங்கே பாரு மங்களம்மா, உன் பையனுக்கு பிடிச்சிருந்துச்சு, அவன் கூட்டிகிட்டு வந்துட்டேன். பாவம் அந்த பிள்ளையும் அவங்க ஆத்தா அப்பன் கூட பிறந்தவங்க சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு உன் மகனை நம்பி வந்திருக்கு. கூடவோ குறைச்ச நீ தான் ஆத்தா பார்த்துக்கணும். சரிடி ஆத்தா, நான் போயிட்டு வரேன் ஆத்தா. இங்கே பாரு அங்கு கிளவி, ஓ வீட்லேயே 1008 பிரச்சனை இருக்குது. நீ என்ன பிரச்சனையை தீர்க்க போகிற? போய் வேலையை பாரு போ. அப்படியே வந்துட்டா கருத்து சொல்லு. என்ன நீ மட்டும் நிற்கிறா? வா வீட்டுக்கு போகலாம், மீட்டிங் முடிஞ்சது. ஆமாம், முடிச்சு விட்டுட்டு பேச்ச பாரு. சரி போதும் போதும், வா. மைண்ட் வாய்ஸ் நினச்சி வெளியில் பேசிக்கிட்டு இருக்க. இந்த கிளவிகளுக்கு சோத்தை தின்னுட்டு சும்மா வீட்டில் இருக்கும்ல ஊர் பாருன்னு பேசிட்டு.